வணக்கம். தமிழ் டெக்னாலஜிலிருந்து நான் உங்கள் சாரதி. இப்போ எங்க இருக்கோம்? இப்போ லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தடா, ஆந்திர பிரதேஷ். ஓகே. என்ன டைப்பான இது எல்லாமே ஆன் கிரிட் டைப்பான சோலார் பேனல்ஸ். ஆன் கிரிட்ல வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணதே வந்து போனா 100 கிலோவாட் ஆன் கிரிட் சப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க அப்போ வந்து போனா வந்து ஒரு 60 கிலோவாட் மட்டும் வந்து போனா பேனல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் வந்து போனா பைஃபேஷியல் பேனல் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து லோட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணா பேக்கப் வந்து போனா நமக்கு இன்னமும் இபி சைட்ல வந்து போனா சோர்ஸ் வந்து போனா நிறைய இருக்கும். அந்த கான்செப்ட்ல வந்து போனா நானே கஸ்டமர்ட்ட கேட்டேன். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யோசிச்சுட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு 1 இயர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும் போது வந்து போனால் கஸ்டமர் என்ன சொன்னாங்க, ஓகே எங்களுக்கு இன்னும் ஒரு 50 கிலோட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் திரும்ப இதே சைட்ல வந்து போனால் இன்னொரு 50 கிலோட் வந்து போனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். என்ன டைப் ஆஃப் பேனல் யூஸ் பண்ணிருக்கோம்? என்ன டைப் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லூம் பேனல், லூம் வந்து போனால் இன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஆன் கிரேட் வந்து போனால் 100 கிலோட் இன்வெர்டர் ஆன் கிரேட் வந்து போனால் போட்டிருக்கோம். எல்லாமே லூம் பேனல் கஸ்டமர் சோர்ஸ் தான். இது கஸ்டமர் இதுதான் தேவைன்னு கேட்கும்போது அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அப்படியே ஒரு வாட்டர் காமிக்கிறீங்களா? ஷீட்ல போட்டிருக்கோம். ஷீட்ல போட்டு அலுமினியம் ரயில் யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக அலுமினியம் ரயில் வந்து யூஸ் பண்ணிருக்கோம்? இது வெயிட்லெஸ்க்காகவும் சீக்கிரமா ஃபர்ட் ஆகாதுன்றதுக்காகவும் வந்து போனா அலுமினியம் யூஸ் பண்றோம். அலுமினியம் வந்து போனா சுத்தமா வெயிட்லெஸ் போது வந்து போனா ஷீட் மேல நம்ம ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐயோ இப்போ ஸ்டீலோ யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து போனா இவங்க பர்லின் கீழே கொடுத்துருக்க பர்லினோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம பர்லின்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனை இதனால வரும். அதனால ஓகே போடுறோம் அப்படின்னா வந்து போனா மினரல் யூஸ் பண்ணாலும் வந்து போனா இங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மினரல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அலுமினியத்துல யூஸ் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதாவது லாங் ரயில் யூஸ் பண்ணி வந்து போனா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக பில்ட் பண்ணி போட வேண்டியதுக்கு வந்து போனா நிறைய டைம் எடுத்துருச்சு. யூஸ்வலா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 டேஸ்லேருந்து வந்து போனா 7 டேஸ்க்குள்ள வந்து ஒரு 100 கிலோமீட்டர் முடிச்சிருவோம். ஆனா இப்போ இருக்கிற இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து போனா எல்லாமே பார்க்கும்போது வந்து போனா நமக்கு 10 to 13 டேஸ் மேல வந்து போனா ஆகுது. இது எல்லாத்தையுமே வந்து போனா கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆனாலுமே ஆனா இது சேஃப் அண்ட் சைடு ஷீட் மேல யூஸ் பண்ணும்போது வந்து போனா அலுமினியத்துல யூஸ் பண்றோம். காத்துல தூக்காது, லாங் ரயில் போடணும், இதெல்லாம் ப்ராப்பரா கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்ல எனக்கு மினிரலே போதும் தூக்காது அப்படின்னு கஸ்டமர் கேட்டா கூட பக்கத்துல சோர்ஸ் எந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க இருந்து வந்து போனா 1 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீச், 1 கிலோமீட்டர் பீச் போது வந்து போனா எங்களுக்கு வந்து போனா அடிக்கடி இந்த பக்கம் தான் அந்த புயல் கரை கிடக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அந்த நடக்கிறதால வந்து போனா இது கம்பல்சரி லாங் ரைட் போட்டு அப்படின்னா ஒரு பர்லினுக்கு இன்னொரு பர்லினுக்கு ஜாயின் இருக்கும்போது தூக்காதுன்ற அந்த கான்செப்டுக்காக வந்து போனா லாங் ரயில் போட்டு வந்து போனா ஃபுல்லா அலுமினியத்துல போட்டு வந்து போனா வெயிட்லெஸ் ஆகும் இருக்கணுன்றதுக்காக அலுமினியம் பிளஸ் லாங் ரயில் போட்டு வந்து போனா பண்ணிருக்குது. இப்போ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோட் ஆட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி அவங்களுக்கு போட்டது வந்து போனா 65 கிலோட் வந்து போனா போட்டு இருந்தோம். இப்போ அடிஷனலா திரும்பி அகைன் வந்து போனா ஒரு 50 கிலோட் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா இன்வெர்டர் பத்தியும் தெரியல. ஆனா குறிப்பிட்ட சில இன்வெர்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவரேஜா போடுறதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெபாசிட்டி வச்சிருப்போம். 30% வந்து போனா எக்ஸஸ் வந்து போனா டிசி சைட்ல லோட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து போனா இப்போ நம்ம போட்டு ஆன் கிரிட் இன்வெர்டர் வந்து 100 கிலோட்டா இருந்தாலுமே எக்ஸஸா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 30 கிலோட் வந்து போனா எக்ஸஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 HP வாங்கிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 HP வந்து போனா 100 HP மூவ் பண்ண முடியாது, 80 kVA தான் மூவ் பண்ண முடியும். அப்படின்னும் போது வந்து இந்த லைட்டிங் பொறுத்து வந்து போனா மாறுது. அவங்களுக்கு வந்து போனா ரொம்ப வந்து போனா கம்மியா வருது, அதிகமா வருது, மாறி மாறி வந்துட்டே இருக்குதால பேனல் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிசி சைடு ஃபுல் லோடு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏசி சைடு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்டினியூஸா வந்து அந்த 80 கிலோமீட்டர் கண்டினியூஸா மூவ் ஆகும்போது அவங்க இபி பில் கம்மியாகிற அந்த கான்செப்ட் வச்சு தான் இதை பிளான் பண்ணி ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அது பார்க்கலாம். ஆமா, இது ஏற்கனவே போட்ட சோலார் பேனல். இது கஸ்டமர்ட்ட நாங்க கேட்டது என்னன்னா வந்து போனா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க பக்கத்துல வந்து போனா கிளாஸ் கம்பெனி இருக்கு. இந்த மணல்லாம் வந்து போனா நிறைய லோட் ஆகிட்டு இருக்கு.
அப்படின்னும் போது அந்த கிளாஸ் கம்பெனில இருந்து வந்து போனா எல்லா சோர்ஸுமே வந்து போனா மண் வந்து போனா ரொம்ப ஆடாச்சு. நான் டஸ்ட் நிறைய டஸ்ட் ஆகுது. அந்த டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா டஸ்ட், இது எல்லாமே டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இது வந்து போனா ரெகுலரா ஆட்டோ டைமர் போட்டு வந்து போனா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் போட்டாங்க அப்படின்னா பண்ணலாம். இப்போ அதுவுமே அப்ரோச் பண்ணிருக்கோம், வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் நாங்களே போட்டு தரன்ற மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து போனா அவங்க போட சொன்னாங்க அப்படின்னா வந்து போனா அதுவுமே எங்களால என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ இது வரைக்கும் பண்ண எல்லாமே வந்து போனா பெஸ்ட்டா தான் பண்ணி கொடுத்துருக்கோம். திரும்பிட்டு வந்து போனா நம்மளை நம்பி திரும்பிட்டு இன்னொரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே கண்டிப்பா பெஸ்ட்டா கொடுக்க பார்ப்போம். ஏன்னா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து போனா ஆட்டோ கட் ஆஃப்ல வந்து போனா அதாவது பம்ப் வந்து போனா ஆட்டோ கட் ஆஃப் பிளஸ் டைமர் எல்லாமே A to Z வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதில் ஆட் ஆகி வந்துடும். கஸ்டமர் வந்து போனா மோட்டர் போடணும் எந்த தேவையுமே கிடையாது. எல்லாமே நாமளே பார்த்துவோம். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து ஆட்டோ சிஸ்டம்ன்றதால இந்த டைம் ஓடணும் இந்த டைம் ஓட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த டைம் அது கம்பல்சரி க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதனாலேயே எந்த பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. அதை நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஓகே என்ன பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு டஸ்ட் ஆக வேண்டிய காரணமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா டஸ்ட் பேனல் இதெல்லாம் என்ன அப்படியே ரஸ்ட் ஆகி அந்த இடம் வந்து போனா வந்து லூமோட எஃபிஷியன்சி வந்து போனா குறைஞ்சிடும். அந்த பிரச்சனை இருக்கும். அதுதான் நான் கஷ்டப்பட்ட பலமுறை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னமும் அதை சோர்ஸ் வந்து பண்ண அவங்க நிறைய இடத்துல விசாரிக்கிறாங்க. கடைசியா வந்து நம்ம கிட்ட கூப்பிட்டு கேட்கும் போது நம்மளால என்ன பெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் கொடுக்க போறோம். நம்ம கொடுத்தாலும் பண்ண போறோம், வேற யாரும் கொடுத்தாலும் வந்து கண்டிப்பா பண்ணட்டும். இது என்ன டைப் ஆஃப் பேனல்? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைஃபேஷியல். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அன்னைக்கு வாங்கி கொடுத்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா வந்து 435 வாட்ஸ் பைஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வாங்கி இது வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்திருந்தாங்க. அப்போ நம்ம இதை பண்ணி கொடுத்தோம். 23 வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேனல் எங்களுக்கு பைஃபேஷியல் தான் வேணும்னு கேட்டாங்க. அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா லூம்ல பைஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வாங்கி கொடுத்தது லூம் பிராண்டோட இப்போ பைஃபேஷியல் இது எல்லாமே. வணக்கம், குட் மார்னிங் டு ஆல். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ரோ டெக்னிக்ஸ்னு பேசுகிறேன். பார்த்தோன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 100 கிலோவாட் வந்து சோலார் இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ரூஃப் டாப்பில். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நாங்கள் 50 கிலோவாட் தான் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அவுட்புட் வந்தது, எங்களுக்கு காஸ்ட் சேவிங் நல்லா இருந்தது, ஆன் டைம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி அதனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் செகண்ட் ஃபேஸ் அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் ஒரு 50 கிலோவாட் பண்ணியிருக்கோம். 100 டோட்டலாக 100 கிலோவாட் பார்த்தோன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கரண்ட் பில்லு ஆல்மோஸ்ட் 75% கம்மியாயிடுச்சு. 25% தான் நாங்கள் இது பண்ணுறோம். அது மினிமம் சார்ஜஸ். நல்லா ஆன் டைம் டெலிவரி எல்லாம் ஆன் டைம் நல்லா ஃபிக்ஸ் எல்லாம் ஆன் டைம் பண்ணி கொடுத்தாரு. நல்லா ஏதாவது எமர்ஜென்சி கால்னா இமீடியட்டாக அட்டன் பண்ணுவார். அதனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூனா டக்குன்னு இமீடியட்டாக வந்து எங்கள் தமிழ் டெக்னாலஜிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.